ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நம்ம மோகன் சார். இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக சார் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். வெல்கம் சார். பாலா சார் நீங்கள் நம்ம ஸ்டேஜுக்கு ரமேஷ் சார் சார். ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா சரி சொல்லிட்டே இருந்தோம். ஒவ்வொரு லீடரும் ஒவ்வொரு கேட்டகரியெல்லாம் போயிட்டு காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம மோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ எம்எல்ஏ அச்சீவ் ஆகிட்டாரு. பிராண்ட் நியூ எம்எல்ஏ அச்சீவ்னா அவங்களோட இன்கம் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் இருக்கு. நிறைய நெட்வொர்க் லீடர்ஸ் நிறைய டீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பர்சனலா பாருங்க, அவங்க அமௌண்ட் வந்த அமௌண்ட் தான் வருது. ஆனால் இண்டிவிஜுவல் சேல்ஸ் நிறைய பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா குறைஞ்சிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நெட்வொர்க் டீம் லீடர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஸ்பீச் நம்ம கேட்கணும். சரி, சந்தோஷம் மிகையா அதுக்கு மிகையா வாழ்த்துக்கள் சார். அப்படி விட்டுருப்பீங்களா? அதான் ready? Smell please. Ready? Thank you. Thank you, sir. That's it, sir. வணக்கம் அன்பு நண்பர்களே. குடும்ப உறவுகள் அனைவருக்கும் எனது பொன்னான மாலை வணக்கம், நன்றிகள், வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு எனக்கு அத்தனையுமே கிடைச்சிச்சு. ஒரு சார் சொன்ன மாதிரி என்னோட ஹிஸ்ட்ரி சொல்ல போனால் ரமேஷ் தம்பி சொன்ன மாதிரி நிறைய சொல்லலாம். ஆனால் எனக்கு கொடுத்துருக்க டைம் வந்து மீண்டும் என்னன்னா ஆஃப்லைன் மட்டும் சொல்லிட்டு டச் பண்ணிட்டு ஒரு காலம் வரும் முழுமையாக பேசலாம். சரிங்களா? நிறைய பேர் பேசிக்கிட்டு அந்த விஷயங்கள் ஷேர் பண்ணது எனக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த நிலவில் நான் நன்றி சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொன்னால், நான் என்றும் தெரியாத ஒரு நண்பர், அண்ணன் சொல்லுவோம். அவர் அன்னைக்கு நான் தகுந்த மாற்றி மாற்றி எல்லாம் சொல்லிக்குவோம். நம்முடைய சுப்பிரமணிய டாக்டர் அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஆனால் இந்த விஷயத்தில் முதல்ல நான் இதை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லியிருந்தேன் இல்லையா. நான் வந்து மருத்துவத்துறையில், சித்த மருத்துவத்துறையில், கவர்மெண்ட்டில் எந்த அளவுக்கு கையாக போடணுமோ அந்த அளவுக்கு கையாக போயிட்டார் அப்படின்னு என்ன டிஸ்ட்ரிக்ட் மருத்துவ இருந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு வாய்ப்பு பிரபஞ்சனால தலைமை செயலகத்தில் சென்னை செக்ரட்டரியேட்டில் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த இடத்துல நான் இருந்து தான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன். அந்த சமயத்தில் ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் மதத்தை மத
பேசுவோம். இதை பற்றி என்ன அன்னைக்கு சொன்ன பட்சத்தில் எனக்கு கவர்ந்த ஒரே ஒரு விஷயம், ஏன்னா நான் வந்து மருத்துவத்துறை இல்லைங்களா, அல்சர்னு வருவாங்க, ப்ரெஷர் வருவாங்க, சுகர் வருவாங்க, அதுக்கு எப்படி நாங்கள் மருந்து கொடுப்போம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருந்து தான் கொடுப்போம் இல்லைங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரே ப்ராடக்ட் தான் எல்லா நோயும் கண்ட்ரோல் பண்ணதுண்ணா அப்படின்னு சொல்லி எங்களை சொன்னார். சரி, முதல்ல அதை பற்றி அனுப்பிச்சி விடுங்க டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காரு. அதை அனுப்பிச்சுட்டார். உடனே அனுப்பிச்சுட்டு பார்த்ததில் உனக்கு நம்பிக்கை ஃபஸ்ட்டு இல்லாமல் இருந்தாலும் நம்பக்கூடிய சூழல் இருக்கிறது. ஏன் தெரியல, 12 வகையான இன்கிரியன்ஸ் நான் மேக்ஸிமம் மேலோட்டமாக பார்க்கவே மாட்டேன். இது அந்த 12 வகையான இன்கிரியன்ஸை பற்றி நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சர்ச் பண்ண பிறகு எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சி நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவர் கேட்டார், எங்கிட்ட செய்யலாமான்னு எங்கிட்ட உத்தரவு கேட்டு தான் செய்தார். எனக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம அதை பண்ணலாமா, நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. அது வரைக்கும் பொறுமையாக தான் இருந்தார். நான் 2 days டைம் எடுத்தேன். டைம் எடுத்து என்ன பண்ணேன், கம்பெனி யார், கம்பெனி எம்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி சார் ஐயாட்ட அந்த நம்பர் வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துட்டார். மணிக்கணக்கில் பேசுவோம். இப்போ அவர்கிட்ட பேசி 1 மாதம் 2 மாதம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். மணிக்கணக்கில் பேசினா கேள்விகள் கேள்வி நிறைய கேட்குறேன். இது எப்படி தயார் பண்ணுறாங்க, எப்படி வருது, உண்மையாலுமே எப்படி நம்புறது, எப்படி டெஸ்ட் மூலியமாக கொடுக்குறாங்க, இதெல்லாம் என்ன பண்ணேன். நிறைய இந்த புதன்கிழமை இது நடக்கக்கூடியது சண்டே டெஸ்ட் மூலியம் எனக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இதை போல நான் எடுத்து வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு தேடுதல் நிறையா இருக்கும். மருத்துவத்துறை இருக்கிறவங்களுக்கு நோயை சரி பண்ணுங்கிற தேர்தல் இருக்கும், நெட்வொர்க் செகண்ட். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு ரொம்ப கவர்ந்தது 12 இன்கிரியன்ஸு. ஒரு விஷயம் கவர்ந்தது, ஒரே ப்ராடக்ட்னு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஒரு சிங்கிள் டோஸில் வேலை செய்யுது. ஏன்னா நாங்கள் ஸ்பூன் கணக்கில் கொடுப்போம் ஒரு மெடிசன்ஸ், மண்டல கணக்கில் சாப்பிடணும்னு கொடுப்போம். ஆனால் இவங்க வந்து ஒரு டோஸ் போடும் போதே அடுத்த நாளே இதில் எஃபெக்ட் இருக்கு. அது எப்படி சாப்பிடணும்னு நினச்சேன். ஒரு மிளகாவை போட்டால் போதும் அப்படின்னாங்க. அது என்ன அவ்வளோ வேலை பண்ணிடும் அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணேன். ஆராய்ச்சி பண்ணப்போ ரொம்ப மீட்டிங் மிஸ் பண்ண ரமேஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு யாரும் மிஸ் பண்ணலையோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கம்பெனியில் எடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் முழுக்க சாலமன். சாலமன் யார் அப்படின்னா சீஃப் ஃபார்மசிஸ்ட் அலோபதி. அவர் 5 டாக்டர் 4 டாக்டரை வச்சு கிளினிக் நடத்திருக்காரு, எம்பிபிஎஸ் டாக்டர் வச்சு. அப்போது அவரோட நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. அவரோட செஷன் நிறைய மீட்டிங் நான் பார்ப்பேன். அவரோட கிளாஸ் முழுக்க எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்க வேண்டிய கிளாஸ். நான் கூட சொல்லுவோம், நான் தமிழ்லாம் பேசுவேன், இது டாக்டர்களுக்கு எடுக்க வேண்டிய கிளாஸு, இது நெட்வொர்க்கில் பேசணுன்ற அவசியமே இல்லைன்னு கூட சொல்லுவோம். அவ்வளோ நாலேஜ் கொடுப்பேன். அப்போ இதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதான் யோசனை பண்ணேன், சார் இது நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ட்ரையல் பேசிஸில் விட்டேன். என்னோட மெடிசனோடு சேர்ந்து என்னோட டெஸ்டிமோனியல் சொல்லணும்னா, மிஸ்டர் பாலகிருஷ்ணன் பேசினா இருக்கீங்களா, அதில் கூடலூர் பாலச்சந்திரன் ஓகே சார். அந்த மாதிரி ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ். ஏன்னா என்னோட ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி லெவலில், அண்டர் செக்ரட்டரி, செக்ரட்டரி, அந்த அவங்களுக்கு தலைமைச் செயல்புரிய ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் நான் ட்ரீட்மெண்ட் ஒழிய வெளிநபர்கள் கிடையாது. அப்படி நாங்கள் இருந்துட்டு வந்தோம். அவ்வளோ பவர்ஃபுல் போர்ஷன். அதில் நிறைய பேருக்கு நான் ரிசல்ட் பயன்படுத்தி எடுத்துட்டு நல்ல ரிசல்ட் பார்த்தேன். அப்போ நெட்வொர்க்கில் பகல் டேட்டில் நான் பேச முடியாது, ஈவினிங் மட்டும்தான் பேச முடியும். அது 6 மணிக்கு மேலே கால் பண்ணி பேசுவோம். இதில் வந்து நான் எடுத்த ரிசல்ட்டு என்ன நடந்து போச்சு அப்படின்னா, ஒரு 1.5 மணி நான் சேர்ந்து எப்படி உருவாச்சுன்னு தெரியல. இப்போ நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க. நான் நிறைய நெட்வொர்க்கில் தோல்விட்டு எங்கள் வீட்டுக்காரர் மாடிக்காத குறையாக பேசினாங்க, பிடிச்சாங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் உலகம் இயங்குறதே நெட்வொர்க்கில் தான் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம்.
சின்ன ஒரு டாக்டர் உதாரணத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஊருக்கு குடி போகிறீங்க, ஒரு ஜாப் விஷயமா வேற ஊருக்கு குடி போயிருக்கீங்க, உடம்பு சரியில்லை. நல்லா கேட்குங்க, உடம்பு சரியில்லை. என்ன சார் பண்ணுவீங்க? எப்படி பார்ப்பீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல குடியிருப்பு போவோம். குடியிருக்கிற வீட்டுக்காரங்கிட்ட கேட்போம். என்ன கேட்போம்? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, எந்த டாக்டர் பார்ப்பாலும் கேட்போம். இன்னைக்கு தெருவுக்கு 10 டாக்டர் இல்லை இல்லையா? ஒரு ஊருக்கு ஒரு டாக்டர் இந்த காலம் போய் இன்னைக்கு தெருவுக்கு இல்லை, வீட்டுக்கு ஒரு டாக்டர் தேவைப்படுது. ஏன்னா எந்திரிச்ச உடனே நீங்க சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறத காட்டிலும் காலையில் இந்த மாத்திரை போட்டுக்கணும், மத்தியானம் இந்த மாத்திரை போடணும், ராத்திரி இதை போட்டுக்கணும், தூக்கி கொடுக்கறதுக்கே ஒரு டாக்டர் இல்லை இல்லையா? அப்படி இருக்கிற காலத்தில் இதை பற்றி நான் சர்ச் பண்ணுறப்ப சார் எனக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிராக்கிள் ரிசல்ட் எனக்கு வரணும். அப்போ யோசனை பண்ணேன், நெட்வொர்க்குன்னு கொண்டு வரும்போது தான், அதை ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லும் போது தான் அதுக்கு மதிப்பு இல்லாமல் ஏழமாக பார்க்க. ஆனால் என்ன நடந்துட்டு, இந்த டாக்டர்கிட்ட போங்க நல்லா இருக்கும்னு ரெஃபர் கொடுக்குறாங்க இந்த இல்லையா? அப்புறம் நான் சாயந்தரம் நம்ம மளிகையில் கடவுளை ஜாமான் வாங்கணும், எங்கே வாங்கணும்னு என்ன சொல்லுவாங்க, 10 கடை இருக்கும், ஏதோ ஒரு கடை தான் ரெஃபர் கொடுக்குறாங்க. யாராவது ரெஃபர் கொடுத்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து எந்த மளிகை கடைக்காராவது நமக்கு கம்மியாக கொடுப்பானா? தரமாட்டான். எந்த டாக்டராவது இந்த டாக்டர் போக ரெஃபர் பண்ணி தானே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிப்பாருங்க. யாருங்க உங்களை ரெஃபர் பண்ண எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது சலுகையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி இருக்குது உலகம் அனைத்துமே நெட்வொர்க். இதை ரெஃபர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு தரே அப்படின்னு சொன்னா மட்டும் வேலை. ஆனா பத்தி நல்லா அனலைஸ் பண்ணதுல இந்த கம்பெனிக்கும் எலிசபெத் முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான கலவை. இந்த நம்ம நிறுவன கண்டுபிடிப்பு இது கண்டுபிடிச்சது மருத்துவ விஞ்ஞானி. மருத்துவ விஞ்ஞானியோட தாக்கம் என்னன்னா, நிறைய நபர்கள் நோய் இல்லாம நோயாளியா ஆக்கப்படுகிறாங்க, குறைபாடு உள்ளவர்கள் நோயாளியா ஆக்கப்படுகிறாங்க. இந்த அப்படி இருக்க பட்சத்துல அந்த இன்னைக்கு காலையில் ஒரு பாயிண்ட் சொன்னார். இந்த இடத்துல நான் அவருக்கு அது முன்னாடி வாழ்த்து சொல்லிக்கிறேன். எக்ஸலன்ஸ் சார் நியூட்ரிஷன் பற்றி சொன்னார். இதுல எத்தனை பேருக்கு எத்தனை கருத்து புரிஞ்சதோ என்னமோ தெரியாது. ஆனா ஒரே ஒரு கருத்து மட்டும் எல்லாத்துக்கும் ஆணுக்கமா தெரியணுங்கிறதுக்காக மீண்டும் சொல்றேன். என்ன தெரியுங்களா? நோய் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது யாருக்காவது ஆன்சர் பண்ண முடியுமா? இப்போ நோய் வருவதற்கு காரணம் என்ன? நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஓகே, அது மட்டும்தான் 100க்கு 100 உண்மை. 90% பீப்புள்ஸ் எதனால பாதிக்கப்படுகிறாங்கன்னா உடல் பற்றாக்குறை, எதிர்பார்த்துலன்னா. அப்ப நிறைய பேர் சொல்லணும், நான் நிறைய டீ சாப்பிட்றேன், நிறைய தோசை சாப்பிட்றேன், நிறைய புரோட்டீன் சாப்பிட்றேன், எனக்கு சாப்பாடு எந்த குறவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் சொன்னா தெரியுங்களா? டெய்லி நியூட்ரிஷன் இருக்கா? சாப்பிட்ற அனைத்துலையுமே நியூட்ரிஷன் இருக்குன்னா இல்லை. அனைத்து நியூட்ரிஷன் இந்த எண்டோமெட்ரியம் சொல்லி கர்ப்பப்பை என்ன சத்து தேவை, அந்த சத்து இருக்கிறதுனால என்ன நடக்குது? பீரியட் தள்ளி போகுது. இன்னும் நிறைய பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் தள்ளி போறதுக்கு காரணமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ், சத்து பற்றாக்குறை தான். சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல அது என்னது சாக்லேட் அப்ப நம்ம வந்து இதை எடுக்கிற பட்சத்தில் அவர் சொன்ன மாதிரி நியூட்ரிஷனல் பற்றாக்குறையினால பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இன்னைக்கு 90%. அதை பயன்படுத்தி இன்னைக்கு கமர்ஷியலா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, வியாபார நோக்கில் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் என்னன்னு சொல்றேன், ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. நான் சாதாரண பிஹெச் சின்ன ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய இடங்கள்னு நான் பார்த்துட்டு வந்தேன். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் பாருங்க, கூட்டம் நிறைய இருக்கும் இல்லைங்களா? அந்த கூட்டம் நிறைய இருக்கும்போது என்ன காரணத்துக்காக கூட்டம் இருப்பாங்கன்னா 3 விஷயம் தான். ஒன்று சுகரு, இன்னொன்று ப்ரெஷரு, இன்னொன்று ஆன்டிநேட்டல் கேர், சிஐசின்னு சொல்லுவாங்க, பிரசவத்துக்காக வரக்கூடிய கர்ப்பிணி பெண்கள்.
இந்த 3 மட்டும்தான் எனி டைம் கூட்டமா இருந்துகிட்டே இருக்கும். சரி, இப்போ நம்ம நினைச்சு பார்ப்போமே, சர்க்கரை இருக்கிறவங்க, பிரஷர் இருக்கிறவங்களுக்கு என்றைக்காவது தீர்வு நடந்திருக்கா, தீர்வு உண்டா அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடைக்காது. அந்த 10% சொன்னார் தெரியுங்களா, அந்த 10% நோய் சொன்னார் தெரியுங்களா, டைஃபாய்டு, மலேரியா, இந்த மாதிரி அது போற நோய் ஒரு கிருமினால வருது. கொரோனா ஆல்சோ நோய், அது ஒரு கிருமினால வருது. கிருமினால வந்ததுனால தான் 10 நாள்லயோ 15 நாள்லயோ 20 நாள்லயோ குணப்படுத்த முடியும். ஆனால் நியூட்ரிஷன் பற்றாக்குறையினால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எப்போ அந்த நியூட்ரிஷனை சரி பண்றோமோ அப்போதான் அது சரியாகும். அப்ப என்ன நடக்குது, டெய்லி பிரஷருக்கான மாத்திரை இன்னைக்கு எவ்வளவு அதுக்கு அளவு குறைக்கலாம்னு கொடுக்குறோம், சுகருக்கான மாத்திரை எவ்வளவு அளவு இன்னைக்கு குறைக்கலாம்னு கொடுக்குறோமோ ஒழிய ரூட் காசுக்கு நம்ம பண்றதே இல்லை. அகில் சார் மரம் போட்டுலாம் காமிச்சாரு, மேல காய் காய்க்கணும் பணம் வரணும்னா எங்க தண்ணி ஊற்றணும், வேர்ல ரத்து டானிக்கு வேருக்கு தான் போகணும். அதே மாதிரி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வேருக்கு போகணும் அப்படின்னு எது சார் வேறு நமக்கு சார், எது வேறு நம்ம பாடியில வேறு எது, பாடி எதால் செய்யப்பட்டது, செல்களால் ஆனதுதான் உடல். அந்த வேருக்கு எப்போ நம்ம ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ அப்போ உடல் எப்படி இருக்கும், தேவையான சத்துக்கள் சேர்ந்து ஆரோக்கியமா இருக்கும். அப்போ அந்த வேர்ல வந்து நச்சுத்தன்மை போறதை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளான்ட் தான் நமது எலிக்சர் மிக்ஸ். அதே சமயத்துல நிறைய பேர் போன எனக்கு நிறைய கான்டாக்ட் கேட்டு கேட்பாங்க, சார் இதுக்கு எவ்வளவு சார் டோஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு இந்த கேஸ் சார் எவ்வளவு சார் டோஸ் கொடுக்கலாம் அப்படிம்பாங்க. நீங்க கவலையே போட வேண்டாம், 5 வயசு ஆளு கூட ஒரு பாக்கெட் கூட கொடுக்கலாம், காசு இருந்ததுன்னா தேவையில்லை. இந்த கம்பெனி வச்சிருக்கிறது 18 வயதுக்கு உள்ள நபருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 நபருக்கு மட்டும்தான் கொடுக்க தேவையில்லைன்னு யாருன்னு சொல்ல முடியுமா? கர்ப்பிணி பெண்கள், மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, பாலூட்டும் தாய்மார்கள், அவங்களோட ஓன் ரிஸ்க். ஆனால் நான் வேணாம் தான் சொல்றேன், அதனால ஓன் ரிஸ்க். ஓகேங்களா? இந்த 4 பேரை தவிர அதே மாதிரி பேசுறேங்க, இருதயம் வந்து சேர்க்கையிலிருந்து ஃபங்க்ஷன் சரியா ஆகல அப்படின்னு ஆர்டிபிசியல் ஃபேஸ் மேக்கர் பொறுத்துவாங்க. அந்த பொருத்தின கருவியை பொறுத்த நபர்களுக்கு மட்டும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண தேவையில்லை, மீதி அனைத்தும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? இதனால புரிஞ்சுட்டு நிறைய கேள்விகள் கேட்டு காலத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த காலத்துல இறங்கி இன்னைக்கு உங்க முன்னாடி எமரால்ட் இப்பதான் எமரால்ட் சொன்னாங்க. நான் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சது உண்மை அதுதான், சத்தியமா தான். எம்எஸ்டி அந்த 4 மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ணி மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப பேர் பயந்தாங்க. அந்த மீட்டிங்ல ரொம்ப பேர் பயந்தாரு. காரணம் என்ன தெரியுங்களா? ஒண்ணு வேண்டாம், இந்த அட்டையை கொண்டு போய் அலோபதி டாக்டர் எந்த டாக்டர் அந்த அட்டை இன்கிரீடியன்ஸை ஃபாஸ்டா படிக்க சொல்லி பார்ப்போம் நிறுவாங்க. ஏன்னா நிறைய பிளான்ட் அவங்களுக்கு இந்த பிளான்ட்டை பத்தி பிச்சிரியா கட்டிக்குவா, அதை பார்த்தது கூட கேள்விப்பட்டதே புதுசா சொல்றேன், நான் 5 வருஷமே அந்த படிச்சதுல புதுசா சொல்றேன், அந்த மாதிரி தான் இருக்கும். உண்மை அதுதான். இப்போ நான் ஆராய்ச்சி பண்ணேன்னா ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்கிறது முக்கியம் இல்லை. இப்போ நான் முடிவெடுத்துட்டு சம்பாதிக்கணும், ஏன் பண்ணணும் முடிவெடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்கறது வேற, மெக்கானிசம் கற்றுக் கொடுக்கறது வேற. நல்லா புரிஞ்சுக்கிறதா? வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்தா எவ்வளோ நேரம் சார் வண்டி ஓட்ட முடியும், எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும்? கொஞ்சம் தூரம் தான். சின்ன தகராறு பண்ண சொல்ற வண்டியை நிறுத்திட்டு வாங்கி தருவோம். ஆனால் மெக்கானிசம் தெரிஞ்சுட்டு ஓடணும்னா எங்க வேணாலும் ஓடலாம் இல்லைங்களா? அப்போ முடிவெடுக்க இந்த இதுக்கு என்ன படிப்பு தேவைன்னு யோசனை பண்ணுங்க. இந்த பிசினஸ் பண்ணதுக்கு அதிகபட்ச படிப்பு 1ஆம் கிளாஸ். யார் சார் 1ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க? ஓகே, 6வது படிப்பு. சரியா? அப்போ 1ஆம் கிளாஸ்ல அதிகபட்ச படிப்பேன். அப்போ என்ன இருக்கும்? படிப்பே தேவையில்லை. இப்போ மற்ற கம்பெனிக்கு இதுக்கு நான் ஒத்துழைப்பு. ஏன்னா நிறைய கம்பெனியில நானும் இருந்தேன். 10 மெடிசன் 20 மருந்துலாம் கொடுப்பாங்க. இந்த கம்பெனியில
சளிக்கு என்ன ஒரே பாட்டு சரி ஒலி சர்வீஸ் தான் அதான் மாற்றம் இல்லையா மூலத்துக்கு ஆஸ்மாவுக்கு கேன்சர் இதுக்கு என்ன படிப்பு தேவை அப்போ நீங்க கிராமத்துல போயிட்டு அந்த கூலி வேலை செய்யறவங்க கேட்டால் இவ்வளவு தானே அந்த பாக்கெட்டை ஏன் விட்டு நாளைக்கு வித்தா என்ன கிடைக்கும் அதான் கேள்வி இல்லையா நான் வித்துனா என்ன கிடைக்கும் அப்போ ஒரு விஷயம் எல்லாம் சொல்லித்தர அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இதுல எத்தனை பேர் ஜாலியா ஏற்காடு டூர் போகணும் எண்ணத்துல வந்தீங்க எல்லாம் டூர் போகணும் எண்ணத்துல வெரி குட் ஒரு பாராட்டு எத்தனை பேர் நான் வந்து சம்பாதிக்கணும் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கணும் சூப்பர் அதாவது ரெண்டும் உண்மையாலும் இந்த விஷயத்துல உங்க அனைவருக்கும் ஒரு பாராட்டு தெரிஞ்சுக்கிறேன் கேட்டா நாங்க முடிவெடுத்தது ஒரு டூர் மாதிரியும் இருக்கணும் அதே சமயத்துல ஒரு பாடம் கற்றுக்கிற ஒரு கல்வி சாலை மாதிரி இருக்கும் வாழ்க்கைக்கான ஒரு பாடம் சரி இப்ப மனசு விட்டு பேச ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில இருக்கும் இல்லைங்க இப்ப ஏன் நம்ம நெட்வொர்க் நம்ம தலைவர் எம்எஸ்டி ஃபவுண்டர் சொல்றாங்க எம்எஸ்டி ஃபவுண்டர் ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னார் ஒய் நெட்வொர்க் நான் சொன்னேன் ஒய் நெட்வொர்க் அதான் கேட்குறேன் ஒய் நெட்வொர்க் சொல்லு பார்க்கலாம் இதுக்கு என்ன ஒரே ஆன்சர் சொல்லணும் சூப்பர் 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 சாந்தி மேடம் சொன்னாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள் உண்மைதான் சம்பாதிக்கணும் ஆனா அந்த நெட்வொர்க் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நெட்வொர்க் பண்ணேன் தோன்று போனேன்னு சொல்றாங்கல்ல அது முழுக்க முழுக்க தப்பு ஏன்னா மகிமன் சார் அற்புதமா சொன்னார் உணர்ந்து சொன்னார் நிறைய ப்ராடக்டை எடுத்துருக்கே சாப்பிட்டுருக்கிற ஆனா எந்த ரிசல்ட்டும் இல்லை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் ஏதாவது கதை சொல்லி ஆகும் ஒரிஜினலா ஒரு 1000 2000 சம்பாதிச்சிருப்பாங்க ஆனா சொல்றது ஸ்டேஜ்ல என்ன 5 லட்சம் லட்சத்துக்குள்ளே இறங்கலாம் அப்பதான் உங்களை ஐடி போட வைக்கணும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த இதுல டெஸ்டிமோனி கொடுக்குறோம் இல்லைங்களா யார் சார் கொடுக்குறா கம்பெனி கொடுத்துதா யூஸ் பண்ணாங்க முதல்ல இந்த கம்பெனி சொன்ன ஒரு விஷயம் நான் இதை பத்தி நிறைய கேள்வி கேட்டேன் சார் ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டுட்டு உணர்ந்துட்டு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னா இது எனக்கு மட்டும் தான் சொல்றாங்கன்னா எல்லாத்துக்குமே சாப்பிட்டா மட்டும்தான் நீங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கும் சாப்பிட்டா மட்டும்தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும் அதனால சாப்பிட்டுட்டு சொல்லுங்க முதல் கம்பெனி இந்த எலி சர்வீஸ் மட்டும்தான் இந்த சாப்பிட்டு உங்களுக்கு திருப்தி இருந்தா நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்க உங்களுடைய பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துக்கு தான் ஆரம்பிச்சுட்டு அந்த நிறுவனம் இன்னைக்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 years ஆரம்பிச்சப்பெல்லாம் அந்த யோசனை பண்ணி இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சேன் ட்ரைனிங் தான் எந்த வாய்ப்பு கிடைச்சதோ அந்த எம்எஸ்டி இந்த மார்னிங் ட்ரைனிங் வித்தியாசமான டிசைன் பண்ணாங்க அதுல ஒரு டிசைன் வந்து நம்ம குழுவில் ஜாயின் பண்ணுற அனைவரையுமே இண்டிவிஜுவலா பிளான்டை கற்றுக் கொடுக்க வைக்கணும் பிளான்டை கற்றுக்கிட்டு இன்னைக்கு அத்தனை பேர் சட்டம் போட போடுறாங்க ஒன்று அவங்கள கூப்பிட்டு நம்ம டீம்ல எம்எஸ்டியில் இது ஜாயின் பண்ணவங்க யாராவது சொல்ல முடியுமா 10வது ப்ராஜெக்ட் இருந்தா அடிச்சு நோக்குறாங்க 7வது ப்ராஜெக்ட் 8 பார்ட்டிசிபேட்டோட வேலை என்ன பாருங்க கிளாஸ் டீச்சர் அத்தனை பேரும் எனக்கு வாயில பேரே உச்சரிக்கான்னு சொல்ல அளவுக்கு நான் தமிழ்லாம் எழுதி கொடுத்து இப்ப அத்தனை பேரையும் நான் இங்கிலீஷ் கவலையா இருக்கேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே இப்போ கெட்டு போகல நீங்க டெய்லி யாரெல்லாம் இந்த மீட்டிங் மட்டும் காலையில 5:40 என்ன சார் அத வேலையிலிருந்து வரலன்னா பரவாயில்ல 5:40 உள்ள வந்து உட்காந்து பாருங்க டெய்லி ஒவ்வொரு நண்பர்கள் பேசுறத பாருங்க ப்ராடக்ட் பற்றி பேசுறது பாருங்க நம்ம மோட்டிவேஷன் கொடுக்கறத பற்றி பேசுறது பாருங்க நம்ம நிறைய தப்பு பண்றோம் எவ்வளவு பெரிய செல்லு வாங்க பாருங்க 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாய்க்கு என்ன செல்ல போறது ஐபோன் இல்லையா ஆப்பிள் ஐபோன் இல்லையா ஆப்பிள் ஐபோன் லட்சக்கணக்கில் போட்டு வாங்குறோம் எத்தனை நாளுக்கு வந்து நமக்கு சார்ஜ் பண்ண போதும்
டெய்லியும் தான் போடணும். தினமும் எத்தனை லட்சம் ரூபாய் நீங்க போட்டாலும் சரி சாப்பிட்டு இருக்கணும் வாங்கி போட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுக்கலாமா? எத்தனை வாங்கினாலும் 1 வருஷம் தான் பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போ இந்த போனையும் 24 மணி நேரம் நம்ம ரீசார்ஜ் பண்றோம், சார்ஜ் பண்றோம். அப்போ நம்ம பாடியை எவ்ரிடே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான அற்புதமான ஒரு டைம் தான் 5:40 பவர் மார்னிங். ஓகே, அதை நீங்க அனைவரும் இந்த தரத்துல ஒரு பார்ட்னர் சொல்லியாகும். இந்த மாதிரி சமயத்துல நாங்கள் எடுத்த நெட்வொர்க் தான் ஒரு பக்கம் அருமையான வீடு செலக்ட் பண்ணி கொண்டு வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சம்பாதிக்கணும் வந்துட்டேன்னு சொன்னீங்க. அப்போ நோயாளியை தேடி ஓடணுமா, சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்களை தேடி ஓடணுமா? இந்த இடத்துல தான் 80-20 ஒர்க் ஆகும். இந்த 80% வந்து ஏனிங் சம்பாதிக்கிறவங்களை தேடி ஓடுங்க, 20% நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு. அவங்களுக்கு உதவியா இருந்து அவங்கள மாற்ற செய்யும், அதன் மூலம் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களை தேடி நீங்க ஓடுனீங்கன்னு அந்த ஓட்டம் தான் சார் நானும் எந்த நெட்வொர்க்லையும் தோல்விங்கிறது நான் இதுவரை சந்திச்சதே இல்லை. அப்போ அந்த இதுல கிடைச்ச விதைக்குள்ள சில விதைகள் அவங்களுக்கு நல்ல நாலேஜ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உட்காந்துக்கலாம். இப்ப ரமேஷ் சார் சொல்றாரு இல்லையா, நானே இந்த மீட்டிங் ஆட்டோமேட்டிக்கெல்லாம் நடக்கும்னு சொல்ற மாதிரி இப்ப நான் 1 மாதமா நடத்துக்குள்ளே இல்லைனாலும் தலை முடிச்சு விளாசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொருத்தர் யாராச்சும் நம்ம உடனே நெட்வொர்க் ஆய்வுனாங்க சார். இந்த நெட்வொர்க் மிகப்பெரிய பலம், நெட்வொர்க் தான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். எதிர்காலமே நெட்வொர்க் தான். இன்னைக்கு தென்னை மரம் வளர்க்குறோம், தென்னைக்கன்று போட்டா என்னைக்கு போறாங்க ஒரு 3ல இருந்து 5 வருஷம். அதுக்கு மட்டும் வெயிட் பண்றோம். அட்லீஸ்ட் மனைவிமார்கள், கணவர் வேலை செஞ்சா மனைவிமார்கள், மனைவி வேலை செஞ்சா கணவர் ஒரு வருடம் என்னதான் பண்ணதுன்னு பார்த்துருவோம் அந்த எலக்ட் சர்வீஸ்ல அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணாம வச்சுக்கலாம். அதுக்கு உறுதுணையா இருந்த எனது அன்பு மனைவிக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னை தேடி பேசுறது வருவாங்க. பேசுறத கூட நிறுத்தி வச்சுட்டு நான் இதை பத்தி அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கேன் சமயத்தில். அது அவங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, உனக்கு பேசுறத பார்த்துட்டாங்க, இது முக்கியமான சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு, முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான், நம்ம 10 நிமிஷம் மாறினா 1 நேரம் கூட ஆயிடும். இப்படி நாங்கள் பண்ணதோட விளைவு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை சார், லெஃப்ட் ரைட்டு ஒரு கணக்கு பார்த்தா ஒரு 1000 பேருக்கு. அப்போ 1000த்துல எத்தனை விதைகள் இப்ப பேசினாங்க பாருங்க, எத்தனை லீடர்ஸ் பேசினாங்க பாருங்க. அந்த லீடர்ஸை உருவாக்க மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அந்த டெக்னிக் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியா செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு இறுதியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதை நீங்க எந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சாலும் ஒரு விஷயம் உலகம் சொல்லுங்க. ஒரு தொழிலை நீங்க செய்ய ஆரம்பிக்கல வீணா அலையா, வீணா முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, விடாமுயற்சி முதல்ல கொடுக்கறது வீண் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரோம். நம்ம ஜெயிச்சு காட்டுறது விடாமுயற்சிப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்தோம். இதுதான் உலகம் அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட் அற்புதமான உடலை காக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். உடலையும் காத்து, நம்மையும் காத்து, நம்ம ஃபேமிலியும் காத்து, நம்மளுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த வழின்னு சொல்லிட்டு இறுதியா ஒரு சின்ன விஷயம் எல்லாரும் பேசுறோம். முயலும் ஆமையும் கொட்டப்பள்ளி வச்சா எது செய்யும்? ஆமை செய்யும் சொல்லுவாங்க, கைக்குங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். முயற்சிக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல, ரெண்டும் ஒண்ணு. இந்த திட்டத்துல நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா இயலாமை மட்டும்தான் எதுவுமே ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னாக்க முயல்